இத்தனை நாள் நம்ம ஆசைப்பட்டு அந்த ப்ரோ பிளேயர் கூட 1v1 படிச்சு அந்த ப்ரோ பிளேயர் வேறு யாரும் நம்ம டாம் கிளப் ப்ரோ தான். ஃபர்ஸ்ட் ரன் பார்த்தீங்கன்னா நம்ம அசால்ட்டாக நினைச்சு எமோ ஷாட் போலான்னு ட்ரை பண்ணுவோம். ஆனால் அவர் நம்ம அடிச்சுவார். ரெண்டாவது நம்ம போட மாட்டோம். ரெண்டாவது நம்ம மண்டே கழட்டி கையில் கொடுத்துருவோம். உடனே ஒரு அடுத்த ஷாட் மண்டையிலே ஏறிக்கிறாரு. தமிழ் பிளேஸ் ஆனால் பார்த்தீங்கன்னா மகாம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த ரவுண்டு மண்டே அடிச்சு வீட்டுக்கு கூட அனுப்பிச்சு விட்டுருவோம். டாம் கிளோட ஃபாலோவர்ஸ் என்ன மறக்காம ஓப்பன் கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் தான் சம்பவமே ஆரம்பிக்குது பாருங்க. 3 கொண்டு போயிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இந்த ரவுண்டு சரியான ஒரு ஷாட் போட்டு விட்டுருவோம் பாருங்க. நினைச்சவர் நல்லா தான் கைஸ் ப்ளே பண்ணுறது. ஆனால் ஒரு மைனஸ் பாயிண்ட் தான் கைஸ். நான் டெசர்ட் மட்டும் தான் எடுக்கிறாரு. ஆனால் டெசர்ட் எடுத்தால் மண்டே கழட்டி கையில் கொடுத்துருக்காரு. கையை ரேங்க் புஷ் பண்ணுறது என்கிட்ட ஸ்குவாடில் சொல்லிட்டு நான் வீடியோ போட்டுருந்தேன். அதுக்கு நிறைய பேர் ப்ரோ நீ எவ்வளோ கஷ்டப்படுறேன் நாங்கள் இருக்கும் ப்ரோ சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிருந்தேன். அந்த அன்புக்கு ரொம்ப நன்றி கைஸ். நம்ம டாம் கிளப் ப்ரோ கூடிய சீக்கிரமாக ஒரு என்ட்ரி ஃபீஸே இல்லாத ஒரு டோர்னமெண்ட் நடத்த போறாரு. அதுக்கான அப்டேட்ஸ் வர வீடியோ எல்லாம் கொடுங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ வாட்ச் பண்ணிட்டு அவ்வளோதான். நம்ம ஜெயிக்க போய் நினச்ச நேரத்தில் மண்டியில் அடிச்சு தம்பி வீட்டுக்கு போய் அனுப்பிச்சு விட்றாங்க கைஸ். இந்த ரவுண்ட்லேயும் மண்டியில் அடிச்சுறது என்னதான் பண்ணுறதுனே ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. திடீர்னு அடிக்க மாட்டாரு. எங்கதான் ஒரு சரியான ஃபன் இந்த இடத்துல நான் எப்படி தான் அடிச்சுனே எனக்கு தெரியல. நாங்கள் அழிச்சு பிடிச்சா என்ன ஆச்சுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ 6 காரணம் வந்துடும். கடைசியில் யார் ஜெயிக்கிறாங்க நீங்களே பாருங்க. அந்த மாதிரி